நாளின் செய்யும் வினிதானின் செய்யும் என நாடி வந்து கோழியின் செய்யும் கொடுங்கூற்றியன் செய்யும் குமரேசர் இது தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது தமிழ் மாதம் புரட்டாசி மாத ராசி பலன்களை சொல்ல இருக்கிறோம். புரட்டாசி மாத கிரகங்கள் 12 ராசிகளுக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் ஒவ்வொரு ராசியாக பார்க்க இருக்கிறோம். இந்த புரட்டாசி மாதத்தில் ஒரு முக்கிய நாட்கள் இருக்கின்றன. புரட்டாசி 8 அமாவாசை திதி, புரட்டாசி 22 பௌர்ணமி திதி வருகிறது. ராசிக்குள் செல்லலாம் வாங்க. இப்போது நாம் தனுசு ராசியை பார்க்க போகிறோம். தனுசு ராசி காலபுருஷ தத்துவப்படி 9வது ராசி. மூலம் 1 முதல் 4 பாதங்கள், பூராடம் 1 முதல் 4 பாதங்கள், உத்திராடம் முதல் பாதம் வரைக்கும் உள்ளடக்கியது இந்த தனுசு ராசி. தனுசு ராசிக்கு அதிபதி குரு பகவான். அவர் இப்பொழுது மீனத்தில் ஆட்சி பீடத்தில் இருக்கிறார். அதுவும் இவருக்கு 4ஆம் இடமாகிறது. அப்போது ராசிநாதன் நல்ல இடத்துல ஆட்சி பீடத்தில் போய் அமர்ந்திருப்பது என்பது மாபெரும் சிறப்பு. 2ஆம் இடத்து அதிபதி சனி பகவான் இது நாள் வரையும் அக்ரகதியில் இருந்தார், இப்போ நேர்கதியில் இருக்கிறார். அப்போ தனஸ்தானாதிபதி தனஸ்தானத்தில் ஆட்சி பீடத்தில் இருப்பது இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட். குடும்பத்தில் நிம்மதி, சந்தோஷம், பணவரவு, பொருள் வரவு ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு. 7ஆம் இடத்து அதிபதி பாருங்கள், புத பகவான் 9ஆம் இடம் பாக்கியஸ்தானத்தில் 15 நாளும், 10ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தொழில் கர்மஸ்தானத்தில் 15 நாளும் அமர்ந்து குரு பார்வையில் இருக்கிறார். 9ஆம் இடத்து அதிபதி சூரியனும் 10ஆம் இடத்தில் சென்று குரு பார்வையில் இருப்பது என்பது மாபெரும் சிறப்பு. 10ஆம் இடம் ரொம்ப 9, 10 ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. அதாவது 9ஆம் இடத்து அதிபதி சூரியன், 10 குடையவன் புதன். அது பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த கடைசி 15 நாள் அது புதாதித்ய யோகம் மட்டும் இல்லைங்க, தர்ம கர்மாதிபதி யோகம்னு சொல்லுவாங்க. 9, 10 குடையவர்கள் இணைஞ்சுவது. அப்புறம் 11ஆம் இடத்துல கேது இருக்குது. அளப்பரிய பலனை, பொருளாதாரத்தில் ஒரு சுபீட்சத்தை, ஒரு திருப்பு முனையை கண்டிப்பாக கேது பகவான் வாரி வழங்குவார். ஏன்னா 3, 6, 11 ராகு கேதுக்கள் அமர்ந்தால் அளப்பரிய பலனை எதிர்பார்க்கலாம், கிடைக்கும் என்று ஜோதிட கிரந்தம் வலியுறுத்தி சொல்கிறது. இப்படி இந்த தனுசு ராசிக்கு பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த புரட்டாசி மாத பலன்களை பார்க்கும் பொழுது பல யோகமான விஷயங்கள், அதாவது யோக பாக்கியங்கள் மட்டும் இல்லைங்க, யோகம் அடிக்குதுன்னே சொல்லலாம் உங்களுக்கு. ஏன்னா 9ங்கிறது பாக்கியஸ்தானங்க. அந்த பாக்கியஸ்தானாதிபதி நல்ல இடத்துல போய் அமர்வது மாபெரும் சிறப்பு. 1ஆம் இடம் சிறப்பாக இருக்குது, 4ஆம் இடம், 2ஆம் இடம், 9, 10, 7 குடையவர் எல்லா இடமும் சிறப்பாக இருக்கிறதால இந்த தனுசு ராசிக்கு இந்த புரட்டாசி மாதம் ஒரு யோகம் அடிக்குது. ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம். அதுலேயும் குறிப்பாக ஃபினான்ஷியல் ரீதியாகவும் மட்டுமல்ல, குடும்பத்தில் ஒரு அமைதி இருக்கணும், சந்தோஷம் இருக்கணும், குதூகலம் இருக்கணுங்க. என்ன தான் பகல் பூரா வீட்டில் வெளியில் போய் சம்பாதிச்சாலும் வீட்டுக்கு வரும்போது சந்தோஷமாக இருக்கணும். அந்த சந்தோஷமும் கிடைக்கும், கண்டிப்பாக இருக்கும். இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு பார்த்திங்கன்னா 7.5 நடக்குது. இருந்தாலும் ஒன்றும் இப்போ கடைசி கட்டம் உங்களுக்கு ஜனவரிக்கு மேலே 7.5 முடியுது. அதனால் ஓரளவுக்கு சனிக்கிழமை தோறும் எள்ளெண்ணெய் தீபம் இட்டு வாருங்கள். சனி பகவான் கடைசி நேரத்தில் நல்லது தான் செஞ்சுட்டு போவார். மற்றபடி உங்களுக்கு கௌரவம், புகழ், அந்தஸ்து, செல்வம், செல்வாக்கு, தன்னம்பிக்கை, சமூகத்தில் பேரு புகழ் உயரக்கூடிய ஒரு அமைப்பு. 2ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய சனி பகவான் தனஸ்தானாதிபதி தனஸ்தானத்தில் ஆட்சி பீடத்தில் இருப்பது பொருளாதாரத்தில் ஒரு சுபீட்சத்தை தரக்கூடிய ஒரு அமைப்பு. குடும்பத்தில் அமைதி, நிம்மதி, சந்தோஷம், குதூகலம் நிச்சயமாக ஏற்படக்கூடிய ஒரு நிலை. 3ஆம் இடத்துக்கும் அதிபதி சனி பகவான் 2இல் ஆட்சி பீடத்தில் இருக்கிறார்.
கம்யூனிகேஷன் பாவம் பிபிஓ, சாஃப்ட்வேர், ஹார்ட்வேர், தபால் தந்தி இலாக்கா, கொரியர் சர்வீஸ், விளையாட்டு வீரர்கள், வீராங்கனைகள், நடனக் கலைஞர்கள், ஸ்டண்ட் கலைஞர்கள், பின்னணி பாடகர்கள், இசை அமைப்பாளர்கள், இசை வல்லுநர்கள், சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய நடிகைகள், டெக்னீஷியன்கள், எடிட்டர்கள், கேமராமேன்கள், புகைப்பட கலைஞர்கள் அத்துணை பேருக்கும் ஒரு யோகமான ஒரு மாதம், ஒரு பிரம்மாண்டமான ஒரு மாதம் என்று சொன்னால் மிகையாகாது. நல்ல பண வருவாய், பொருள் வருவாய் நிச்சயமாக கிடைக்கும். நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் யாவும் 100% வெற்றி வாய்ப்பை பெறும். 4ஆம் இடத்து அதிபதி குரு பகவான் 4இல் ஆட்சி பீடத்தில் இருக்கிறார். தாய் வழி சொந்தங்கள் ஆதரவாக செயல்படுவார்கள். வீடு இல்லாதவங்க வீடு வாங்கக்கூடிய மனை வாங்கி வீடு கட்டுறது, காலி மனை வாங்கி இல்லை ஃப்ளாட்டே வாங்கிறது, இல்லை இண்டிவிஜுவல் ஹவுஸே வாங்கிறது, இப்படி எந்த அபிலாஷைகள் உங்களுடைய என்ன அபிலாஷைகள் தொண்டு இருக்கிறதோ அதுபடி நீங்கள் செயல்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த மாதம். ஒரு சிலர் வண்டி வாகன பிராப்தி கூட ஏற்படும். பிள்ளைகளை வெளிநாட்டுக்கு அனுப்பி நல்ல உயர்கல்வி படிக்க வைப்பீங்க. ரொம்ப சிறப்பாக இருக்கும். வண்டி வாகனங்களை வச்சு சவாரி கிடைச்சி அதை வச்சு பழப்பு நடத்தக்கூடிய அன்பர்களுக்கும் நல்ல சவாரிகள் கிடைக்கும். ஒன்றும் எந்த குறையும் இல்லை. திருப்திகரமான ஒரு காலகட்டம். 5ஆம் இடத்தில் குரு பகவான் ராகு பகவான் இருக்கிறார். 5இல் ராகு, மேஷ ராகு, மேடான ராகு. நிறைய ப்ளஸ் இருக்குது, சில மைனஸும் இருக்குங்க. இந்த ப்ளஸ்ன்னு பார்க்கும்பொழுது 5ஆம் இடத்தில் அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு சொன்னாக்கா, உங்களுக்கு ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ், பில்டர்ஸ், கட்டிடக் கலைஞர்கள் பூமிகாரகனுடைய வேலையை செய்கிறதால பூர்வீகத்தில் வீடு கட்டுறது, வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணுறது, ஏதாவது ஒரு நிலையை நீங்கள் எடுத்துகிட்டு செய்வீங்க. ஆனால் அதே நேரத்தில் பூர்வீக சொத்தில் ஏதாவது பிரச்சனை வரும். பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும். வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஒரு சிலருக்கு வரலாம். அதாவது ஒரு மைனஸும் இருக்குது, ஒரு ப்ளஸ்ஸும் இருக்குது ராகு பகவான் பொறுத்தவரையிலையும். அடுத்தது உங்களுக்கு செவ்வாய் பகவான் 5 குடையவன் 6ஆம் இடத்துக்கும் 7ஆம் இடத்துக்கும் சென்றார். 6ஆம் இடத்துல 22 நாள் இருக்கார். அப்போ பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு ஏற்படும். கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க, அரவணைச்சு போங்க. மற்றபடி 7ஆம் இடத்தில் செவ்வாய் இருந்தாலும் அவர் 5 குடையவன் 7 இருக்கலாம், ஒன்றும் குறை கிடையாது. 7 குடையவன் 9ஆம் இடத்தில் இருக்கிறார். இது சூப்பரான ஒரு விஷயம். இப்போது 8ஆம் இடத்தை பார்ப்போம். 8ஆம் இடம் கடகம். கடகத்தை குரு பகவான் பார்க்கிறார். 8ஆம் இடம் என்பது அசிங்கம், அவமானங்கள் பெறக்கூடிய ஒரு இடம். அந்த இடத்த குரு பார்க்குறாருன்னு சொன்னால் உங்களுக்கு இந்த மாதம் ஒரு மேன்மையான ஒரு மாதம். எந்த ஒரு பிரச்சனைகளையும் மாற்ற மாட்டீங்க. அதே நேரத்தில் உங்களுக்கு பார்த்திங்கன்னு சொன்னால் வரா கடன்கள் ஒரு சிலருக்கு வசூலாகக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்க. நீங்கள் வராதுன்னு நினச்ச கடனெல்லாம் சிலதெல்லாம் திரும்பி ரீபே பண்ணுவாங்க. உங்களுக்கு சந்தோஷத்தை தரும். வயசானவங்க வீட்டில் இருந்தால் அவங்க தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். மற்றபடி ஒரு சிலருக்கு இன்சூரன்ஸ் பணம் கிளைம் ஆகி கைக்கு வரக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைகிறது. மற்றபடி வாரிசு இல்லாத குடும்பங்களுக்கு ஒரு சிலருக்கு உங்களை வாரிசாக நியமித்து அவங்களுடைய சொத்து பத்து நகை நட்டு லிக்விட் கேஷ் உங்கள் பெயருக்கு மாற்றி எழுதக்கூடிய விபரீத ராஜயோகம் ஒரு சிலருக்கு அமைகிறது. அடுத்தது 9ஆம் இடம். 9ஆம் இடத்துல பாருங்கள், உங்களுக்கு சுக்கிரன் புதன் இணைந்து இருக்கிறார்கள். சுக்கிரன் 8 நாள் இருக்காருங்க, புதன் 15 நாள் அங்கே இருக்கிறார். அப்போது பார்த்திங்கன்னு சொன்னாக்கா 9ஆம் இடம் ரொம்ப சிறப்பாக இருக்கிறது. வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு மாதம். புதனும் அங்கே இருக்கிறார். அப்போது உங்களுக்கு அவங்க வேலை பார்க்குறவங்களா இருந்தால் வாழ்க்கை துணை அல்லது மனைவி வேலை பார்க்குறவங்களா இருந்தால் வேலை பார்க்குற இடத்துல ப்ரமோஷன், இன்க்ரிமெண்ட்டு கிடைக்கும். அல்லது வேலை பார்க்கல, அவங்க ஹவுஸ் ஒய்ஃபு இல்லை அப்படின்னாக்கா அவங்க பிறந்த வீட்டிலேருந்து லிக்விட் கேஷோ ஜுவல்ஸோ கொண்டு வரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்க. இப்படி ஏதாவது ஒரு ஆதாயம், ஒரு நல்லது நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. மற்றபடி சுக்கிரன் பெண்களால் அனுகூலம். புதன் 9இல் இருக்கிறார். தாய்மாமன் மைத்துனர் வகையில் ஆதாயம்.
மனைவி வழியில் ஆதாயம் அப்படின்னு சொல்லலாம். யோக பாக்கியங்கள் நிறைந்த ஒரு காலகட்டம். 10ஆம் இடம் சிறப்பாகிறது. 9 குடையவன் சூரியன் 10ல் அமர்ந்து குரு பார்வையில் இருக்கிறதால பட்டங்கள் பதவிகள் தேடி வரக்கூடிய ஒரு காலகட்டம். இந்த தனுசு ராசி அன்பர்கள் வேலைக்காக முயற்சி செய்பவர்கள், ஏதாவது இன்டர்வியூ அட்டன் பண்ணணும், இல்லை எக்ஸாம் எழுதணும், எழுதி பாஸ் பண்ணி நல்ல இது இதெல்லாம் உங்களுக்கு சாஸ்வதம் சக்ஸஸ் பெறுவீங்க. கண்டிப்பாக அரசு உத்தியோகத்துக்காக காத்திருப்பவர்களுக்கு அரசு உத்தியோகம் கிடைக்கும். முயற்சி பண்ணுங்கள். தனியார் துறையில் ட்ரை பண்ணுறவங்களுக்கு தனியார் துறை கண்டிப்பாக கிடைக்கும். பாருங்கள், உங்களுக்கு தந்தையால் அனுகூலம், தந்தை வழி சொந்தங்களால் ஆதாயம், அரசாங்கத்தால் அனுகூலம், அரசியல்வாதிகளுக்கு ஒரு பொற்காலம் அப்படின்னே சொல்லலாம். 10ஆம் இடத்துல சூரியன் புதன் சுக்கிரன் 22 நாள் இருக்கார், சூரியன் 30 நாளும் இருக்கிறார். புத பகவான் கடைசி 15 நாள் அங்கே உச்சமடைஞ்சு குரு பார்வையில் இருக்கிறார். அப்போ பத்திரிகை துறை, எழுத்துத்துறை, எழுத்தாளர்கள், கவிஞர்கள், ஆடிட்டர்கள், வங்கி பணியாளர்கள், வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள், பேராசிரியர்கள், இலக்கியவாதிகள், சொற்பொழிவாளர்கள், புதனுடைய ஆதிக்கம் நிறைந்த அத்துணை பேருக்கும் இந்த காலகட்டம் ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம். ரொம்ப சிறப்பாக வேலை பார்க்குறீங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ரெகக்னேஷன் கிடைக்கும். மேலிடத்தில் செல்வாக்கினை பெறக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்க. சுக்கிரன் இணைஞ்சிருக்கிறார். உங்களுக்கு சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடியவர்கள் மட்டுமல்லங்க, துணிக்கடை, நகைக்கடை, அரசு கருவூலம், வங்கிகளில் பணியாற்றக்கூடியவர்கள், இன்சூரன்ஸு, இப்படி ஃபினான்ஷியல் டிபார்ட்மெண்ட் எதில் வேலை பார்க்குறதுனாலும் சரி, எல்லாருக்குமே ஒரு அற்புதமான ஒரு காலகட்டமாகத்தான் இது அமைகிறது. 10ஆம் இடம் அரசு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு, ஊதிய உயர்வு எதிர்பார்க்கலாம். எல்லா சலுகைகளும் கிடைக்கும். தனியார் துறையிலையும் உங்களுக்கு பதவி உயர்வு, ஊதிய உயர்வு கிடைக்கும். சொந்த தொழில் பண்ணுறவங்க அரசாங்கத்தின் மூலமாகவோ வங்கிகளின் மூலமாகவோ கடனுதவி பெற்று தொழிலை விரிவாக்கம் செய்து நல்ல ஒரு அற்புதமாக நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு பொற்காலம் அப்படின்னே சொல்லலாம். இது நாள் வரைக்கும் உங்கள் தொழில்துறை ஒரு மந்தத்தன்மையில் இருந்திருக்கும். இப்போது 10 குடைவன் 10ல் ஆட்சி படம் பெறுகிறார். 9 குடைவன் வேறு வந்துட்டார். குரு பார்வையில் இருக்கிறாங்க. அப்போது உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு இமாலய வெற்றி, ஒரு இமாலய சாதனையை பெறக்கூடிய ஒரு அமைப்பு தொழில்துறை ஆகட்டும், உத்தியோகத்தில் ஆகட்டும், உங்களுக்கு ஒரு திருப்புமுனை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம்தான் இந்த புரட்டாசி மாதம். பாருங்கள், அதையும் தாண்டி 10ஆம் குறைக்கு உங்களுக்கு கேது பகவான் வேறு நல்ல பலனையே தருவார். அதுவும் ஃபினான்ஷியல் ரீதியாக அவர் பெரிய லெவலுக்கு உங்களுக்கு இப்போ ஹெல்ப் பண்ணுற பூமப் பண்ண இருக்கிறார். ஏன்னா 3, 6, 11 ராகு கேதுக்கள் உட்கார்ந்தா பொருளாதாரத்தில் அளப்பரிய ஒரு பலன், ஃபினான்ஷியல் ரீதியாக ஒரு அது உங்களுக்கு ஒரு பெரிய ஸ்டேட்டஸை கொடுக்கக்கூடிய ஒரு நிலை. 12ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறார். அயன சயன போகம் திருப்திகரமாக இருக்கிறது. செலவினங்கள் ஏற்பட்டாலும் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு சுப செலவுகளே ஏற்படும். செவ்வாய் வேற பார்க்குறார். அசையா சொத்துக்கள் வாங்குவீங்க. அசையா சொத்துக்கள் அதாவது வீடு கட்டுறது, வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணுறது, மனம் வாங்கிறது, இப்படி அசையா சொத்துக்கள் மூலம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு, சொத்துக்களில் இன்வெஸ்ட் பண்ணுறது, இப்படி எல்லாமே உங்களுக்கு சாஸ்வதமாக அமைகிறது. இந்த தனுசு ராசிக்கு 3, 4, 5 புரட்டாசி மாத தமிழ் மாத பலனைத்தான் சொல்கிறோம். 3, 4, 5 சந்திராஷ்டமமாக வர்றதால கொஞ்சம் எச்சரிக்கையாக வேலை பாருங்கள். சந்திராஷ்டமம்னு சொல்லிக்கிங்க. அந்த 3 நாளும் புதுசாக எந்த ப்ராஜெக்டும் பண்ணாதீங்க. வழக்கமாக செய்யும் பணிகளை செய்து வாருங்கள். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா துர்க்கையை வழிபாடு செய்யுங்கள். மற்றபடி பெருமாளை போற்றுங்கள். சக்கரத்தாழ்வாரை வழிபாடு செய்யுங்கள். வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையும். இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் சூப்பரான ஒரு மாதங்க. ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.